உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட தேசம் இது இந்தியா. இப்போ ரெண்டாவது சைனா. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அவங்க எதில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ இதுலையா ஜெயிப்போன்ட்டு இதில் ஜெயிச்சாச்சு. மூணாவது சத்தம் கரைஞ்சு போச்சு. இது இப்போ இல்லை, நான் 10-15 வருஷமா இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது சைனா முதலிடத்தில் இருந்த போதும் இல்லை, இப்போ நம்ம முதலிடத்தில் வந்த பிறகும் கூட இந்த கேள்வியை நான் அவ்வப்போது கேட்டுருக்கிறேன். இது மாதிரியான பிஸ்னஸ் கான்ஃபரன்சஸ் எல்லாம் நிறைய கேட்பேன். பெரும்பாலும் இந்த ரெண்டையும் சொல்லிடுவாங்க. சைனா வந்து நம்பர் 1ல இருந்தப்ப நேரடியாக நமக்கு தொட முடியும். நம்ம ரெண்டாவதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன திங்க் பண்ணுவோம், நமக்கு மேலே எவன்டா இருக்கான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சைனாவை கரெக்டாக சொல்லிடுவோம். ரெண்டாவது நாம தான், அதனால நம்ம சொல்லிடுவோம். அடுத்து நம்ம போனதே கிடையாது லைஃப்ல. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டா மூளை வழியா காது வெளியில வந்துடும் நினைச்சுக்கிட்டு நாமாவே காதையும் வாயை மூடிக்கிட்டு இருக்க உட்கார்ந்துருக்க தான் நம்முடைய பிரச்சனை. மூன்றாவது மிகப்பெரியது 2-3 பேர் சொன்னாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது அதுதான். நாலாவது இந்தோனேஷியா, 13,000 சொச்சம் தீவுகள் இருக்கிற உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. 5வது பாகிஸ்தான், 6வது தான் பிரேசில். ஏன் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நமக்கு தேவையில்லை, இதுக்கும் நமக்கு தொடர்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நாம யாரு அவ்வளவுதான் போதும், நமக்கு பக்கத்தில் எவன் இருக்கான் அத்தோட போதும். எழுத்து விட்டு மஞ்சுளான்னு ஒரே ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணே தொடர்ச்சியா ட்ரை